தூயாவியாரின் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, தாயாம் திரு அவை புனித மகதல மரியாவுடைய விழாவை கொண்டாடுகிறது. 7 பேய்களை கொண்ட இவரை இறைவன் ஒரு புதிய வாழ்வுக்கு அவருடைய பேய்களை ஓட்டி குணப்படுத்தி அவருடைய வழியில் வாழ்வில் நடக்க செய்கிறார். இந்த தெய்வீக திருப்பலிலே நம்முடைய வாழ்விலும் பல்வேறுபட்ட பேய்களுடைய குணங்களாலும் நலன்களாலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் இந்த புனிதை வழியாக இயேசுவின் மீது கொண்ட அன்பின் வழியாக பேய்களை நீக்கி குணப்பெற்ற இந்த மகதல மரியாவை போல இயேசுவை பின்பற்றி வாழ தடையாக இருக்கின்ற பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், ஊன இயல்புகள், புற வாழ்க்கைகள் இவற்றிற்காக மனவருந்தி நம்மையே ஒப்பு கொடுத்து நாம் பாவத்திற்காக மனவருந்தி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சி அறிவிக்கும் பணியை ஒரே திருமகன் முதலில் மகதல மரியாவிடம் ஒப்படைத்தாரே. அதனால் அவருடைய எடுத்துக்காட்டால் வேண்டலாலும் கிறிஸ்துவ வாழ்கின்றார் என நாங்கள் எடுத்துரைக்கவும் உமது ஆட்சியில் அவர் ஆட்சி செய்கிறார் என கண்டு மகிழவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இனிமை மிகு பாடல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. தலைவியின் கூற்று. இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன். என் உயிருக்கு உயிரான அன்பரை தேடினேன். தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன். எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன், தெருக்களிலும் நார் சந்துகளிலும் சுற்றி என் உயிருக்கு உயிரான அன்பரை தேடுவேன். தேடினேன், தேடியும் அவரை கண்டேன் அல்லேன். ஆனால் என்னை கண்டனர் சாம காவலர். நகரத்தை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். என் உயிருக்கு உயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்கு உயிரான அன்பர் தமை.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உன் மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உன் மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக இயங்குகின்றது. பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உயிரோடுள்ள கிறிஸ்துவின் கல்லறைதனை கண்டேனே, உயிர்த்த ஆண்டவரின் ஒப்பற்ற மாட்சியும் கண்டேனே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 1 மற்றும் 11 முதல் 18 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதல மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டு இருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபுனி என்றார். இந்த எபிரிய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார். மகதல மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவரிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் மிகவும் பிரியமான அன்னைக்குரிய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்னையின் பெயராலும் ஆண்டவருடைய பெயராலும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே தாயாம் திரு அவை புனித மகதல மரியா உடைய விழாவை கொண்டாடுகிறது. இந்த மகதல மரியா இயேசு மீது ஒரு ஆழ்ந்த பற்று கொண்டவராக இருக்கிறார். இந்த இயேசு மீது ஒரு ஆழ்ந்த பற்று கொண்டவராக இருக்கிறார். இயேசுவை கண்ட பிறகு
இயேசுவை பார்த்த பிறகு, இயேசுவை கேள்விப்பட்ட பிறகு, இயேசுவையுடைய செய்திகளை அறிந்த பிறகு ரொம்ப அதிகமான பற்று கொண்டவராக இருக்கின்ற இந்த மகதல மரியாவை இன்றைய நாளிலே தாயாம் திரு அவை விழாவாக கொண்டாடுகிறது. இயேசுவோடு எப்பொழுதும் உடனிருந்தவர் இந்த மகதல மரியா. இந்த மகதல மரியா இயேசுவோடு உடனிருந்த அவர், இதற்கு முன்பு இயேசுவை பற்றி அறியாத இவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால், 7 பேய்களை கொண்ட ஒரு தாயாக இருந்தார். 7 பேய்களை பெற்ற இவர் இந்த 7 பேய்களுடைய சொல்லாலும் செயலாலும் சிந்தனைகளாலும் வாழ்ந்த இவர் இயேசுவை பற்றி எப்பொழுது கேள்விப்படுகிறாரோ அப்பொழுதே அவருடைய பேய்கள் நீங்க பெற்றதாக நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இயேசுவனுடைய வல்லமைக்கு, இயேசுவனுடைய பெயருக்கு அவ்வாறு மிகப்பெரிய வல்லமை இருக்கிறது என்பதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். எனவேதான் 7 பேய்களை கொண்ட இவருடைய வாழ்வில் என்னென்ன பேய்கள் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, தலையான பாவங்களின் வழியாக ஒரு மனிதனுடைய 7 நிலைகள் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். 1 தற்பெருமை, 2 சீற்றம், 3 காமவெறி, 4 பேராசை, 5 பெருந்தீனி விரும்பல், 6 பொறாமை, 7 சோம்பல். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்வின் தலையாய பாவங்களாக இருக்கின்றது. இந்த தலையாய பாவங்கள் எல்லாம் இந்த 7 பேய்களை கொண்டதாக இருக்கிறது. எனவே இந்த 7 பேய்களை அவர் நீங்க பெற்று, இந்த தலையாய பாவங்கள் நீங்க பெற்று இயேசுவை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு மகதல மரியாவாக, இயேசு பின் தொடர்ந்து செல்லக்கூடிய ஒரு மகதல மரியாவாக, இயேசுவோடு எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு மகதல மரியாவாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 7 பாவங்களை பெற்ற இந்த மகதல மரியா, 7 பேய்களை கொண்ட இந்த மகதல மரியா, இதற்கு முன்பு இருந்த வாழ்க்கையினுடைய நிலைகளை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே அவருடைய வாழ்க்கை இறைவனுக்கு உகந்ததாக இருக்காது. எப்பொழுது இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறாரோ, எப்பொழுது இயேசு என்ற பெயரை அவர் அறிந்து கொள்கிறாரோ, எப்பொழுது இயேசு என்ற பெயரை புரிந்து கொள்கிறாரோ, அப்பொழுதுதான் இந்த மரியா ஒரு முழுமையான வாழ்வு பெற்றவராக மாறுகிறார். எனவே இயேசுவை தேடி வந்திருக்கிறோம். இயேசுவினிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். இயேசுவினுடைய பலியிலே நம்மை அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம். இயேசுவினுடைய வார்த்தையிலே நம்மை கொடுக்க வந்திருக்கிறோம், ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். இவ்வாறாக வந்திருக்கின்ற நாம் இந்த மகதலை மரியாவை போல நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும், மனமாற்றம் அடைய வேண்டும் என்பதை தான் நமக்கு முழுமையாக சொல்லுகிறார். எனவேதான் இந்த மகதல மரியா இயேசுவோடு எப்பொழுதும் இருந்த இவர், அவர் இறந்த பிறகும் அவருடைய கல்லறைக்கு முதலில் செல்லக்கூடியவராக இருக்கிறார். அங்கு நிற்பவர் இயேசு என்று அவரால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவருடைய கவலைகள், அவருடைய மன சோர்வுகள், ஒரு மனநிலை எங்கே இருக்கிறாரோ என்ற ஒரு பதற்றமான நிலையோடு அவர் தேடுகின்ற பொழுது அவர் இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை. நம்முடைய வாழ்விலும் பாவப்பட்ட வாழ்க்கையினால், பதற்றமுள்ள ஒரு வாழ்க்கையினால் நாம் இயேசுவை அறிந்து கொள்ள முடியாது. இயேசு நமக்கு எவ்வளவு சொல்லியிருந்தாலும், எவ்வளவு நமக்கு அவருடைய அறிவுரைகள் கூறியிருந்தாலும், நம்முடைய மனநிலைகள் பாவப்பட்ட ஒரு மனநிலைகளாக இருக்கிறது, பதற்றமான ஒரு மனநிலைகளாக இருக்கிறது, புரிந்து கொள்ளாத ஒரு மனநிலைகளாக இருக்கிறது. எனவேதான் ஆண்டவர் இயேசு இந்த மகதல மரியாவை போல என்னை அறிந்த அவர், நீங்களும் என்னை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார், புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார், என்னை நீங்கள் நேசியுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் இந்த மகதல மரியாவுடைய இந்த பேய்கள் நீங்க பெற்றது போல நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற பல்வேறுபட்ட பேய்களுடைய சூழ்ச்சிகளாலும், கட்டுகளாலும், கோபங்களாலும், பல்வேறு தீய எண்ணங்களாலும், தீய சிந்தனைகளாலும் நாம் விடுதலை பெற முடியும் என்பதை ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகிறார். எனவேதான் ஏனம்மா அழுகிறாய், உன்னுடைய வாழ்வில் நீ அழுது கொண்டே இருக்கிறாய் இன்னும். ஏனென்றால் இயேசுவை இவர் நேசித்தது போல, அறிந்து கொண்டது போல, புரிந்து கொண்டது போல
இன்னும் நீ இயேசுவை புரிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. உன்னுடைய பாவப்பட்ட வாழ்க்கையினால் இன்னும் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாயே தவிர அவரை நீ அறிந்து கொள்ளவில்லை. எனவேதான் ஆண்டவர் இயேசுவை நீ அறிந்து கொண்டாய் என்றால் உன்னுடைய பாவங்கள் அனைத்தையும் நீ விட்டு விடுவாய். உன்னுடைய சோம்பேறித்தனத்தை விட்டு விடுவாய். உன்னுடைய கோபத்தை நீ விட்டு விடுவாய். உன்னுடைய பொறாமையை நீ விட்டு விடுவாய். உன்னுடைய தற்புகழ்ச்சியை நீ விட்டு விடுவாய். இன்னும் எத்தனையோ உன்னுடைய மனதில் சிந்தனையில் இருக்கின்ற பாவத்தை நீ விட்டு விடுவாய் என்பதை தான் இன்றைய நற்செய்தியிலே இறைவன் நமக்கு ஆழமாக சொல்லுகிறார். எனவே ஆண்டவரை நாம் தேடி வந்திருக்கிறோம். கலைமான்கள் நீரோடை தேடுவது போல அந்த நீரோடையாக இருக்கின்ற கிறிஸ்துவை தாகமுள்ளவர்களாக இருக்கின்ற நீங்கள் தேடுகின்ற பொழுது, இயேசுவை நேசிக்கின்ற பொழுது உங்களுடைய தாகம் தணிக்கும் என்பதை ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகிறார். எனவே பாவப்பட்ட மனநிலைகளோடு, பாவப்பட்ட சிந்தனைகளோடு, பாவப்பட்ட எண்ணங்களோடு ஆண்டவரை நாம் தேடி வந்தால் ஒருபொழுதும் நம்முடைய வாழ்வில் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருபொழுதும் இந்த ஆண்டவரோடு நம்மால் வாழ முடியாது. எனவே ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்றால் இந்த தலையாய பாவங்களை, 7 பாவங்களை நம்முடைய வாழ்வில் நாம் விட்டுவிட்டோம் என்றால் தலையாய புண்ணியங்களை நாம் தேடுகின்ற பொழுது நாம் இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ்வோம். அதை தான் இந்த மகதல மரியா 7 பேய்களை கொண்ட அவர் எப்பொழுது 7 பேய்கள் நீங்க பெற்றாரோ அப்பொழுது இயேசுவை பெற்றுக்கொண்டார் என்றதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்வில் கவலைகளாலும் கண்ணீர்களாலும் துன்பங்களாலும் துயரங்களாலும் வீழ்ச்சியுற்று நாம் சோர்ந்து போகின்ற நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டு இயேசுவை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வில் பயணிக்க இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இன்றைய புனித மகதல மரியா வழியாக எப்பொழுதும் இயேசுவோடு இருந்தது போல நானும் இந்த புனிதையை போல இயேசுவோடு இருந்து இயேசுவுக்காக என்னை அர்ப்பணிக்க நம்முடைய வாழ்வில் இந்த தெய்வீக திருப்பலியில் வருகின்ற இயேசுவோடு இணைந்து நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம், மன்றாடுவோம். ஆமென். ஏழை கைம்பெண்ணளித்த காணிக்கை போல் எனக்கு இருப்பதெல்லாம் உன் பாதம் வைத்தேன். இறைவா தயவா ஏற்றிடுவா. ஏழை கைம்பெண்ணளித்த காணிக்கை போல் எனக்கு இருப்பதெல்லாம் உன் பாதம் வைத்தேன். இறைவா தயவா ஏற்றிடுவார். ஏழை கைம்பெண்ணளித்த காணிக்கை போ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மகதல மரியா புரிந்து கொண்ட அன்பு பணியை ஒரே திருமகனின் கனிவுடன் ஏற்றுக்கொண்டார். அப்புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் அளிக்கும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. எல்லாம் வல்ல தந்தையே, உம்முடைய இரக்கமது ஆற்றலை விட தரம் குறைந்ததல்ல என உணர்ந்து எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எல்லாவற்றிலும் உம்மை வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். அவர் மகதல மரியாவுக்கு தோட்டத்தில் தோன்றி தம்மை வெளிப்படுத்தினார். ஏனெனில் மகதல மரியா கிறிஸ்து வாழ்ந்தபோது அவரை அன்பு செய்தார். சிலுவையில் அவர் இறப்பை கண்டார். கல்லறையில் கிடக்கப்பட்டிருந்த அவரை தேடினார். இறந்தோரினின்று உயிர்த்தெழுந்த அவரை முதலில் வழிபட்டார். இவ்வாறு அவர் வழியாகவே புது வாழ்வுக்கான நற்செய்தி உலகின் கடையெல்லை வரை சென்றடையும் பொருட்டு கிறிஸ்து அவரை திருத்தூதர்கள் முன்னிலையில் திருத்தூத பணிக்கு உயர்த்தினாரே. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் நாங்கள் குடும்பமாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, இத்தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் ஆசிர்வதித்து நல்வழியை படுத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பேய்கள், துன்பங்கள், துயரங்கள், கவலைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நீர் உமது மகதல மரியாவை ஆசிர்வதித்தது போல இதோ உம்முடைய பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதித்து நல்வழி படுத்துவீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் குறிப்பாக தெய்வீக திருப்பலியிலே ஒப்புக்கொடு ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், நம்முடைய குடும்பங்களில் இறந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்மாக்கள், உத்தரகிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவலின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனர் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தேரே. எங்கள் பாவங்களை பராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமை மலைத்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை நம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் கொடுக்க வேண்டுமாய் அவர் கொடுக்கின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோய்களையும் பேய்களையும் குணமாக்கியவர். இதோ நம்முடைய உள்ளத்தில், எண்ணத்தில், சிந்தனையில் இருக்கின்ற நோய்களையும் பேய்களையும் தீயவைகளையும் குணமாக்குகின்ற கிறிஸ்து இதோ இருக்கிறார்.
ஏனம்மா வாழ்நாளெல்லாம் அழுது கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய பாவங்களை விட்டுவிட்டு, உன்னுடைய பேய்களை விட்டுவிட்டு இதோ என்னை பற்றிக்கொள் என்று சொல்கிறார். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுபமாக. ஆண்டவரே, புனித மகதல மரியா தம் போதகராகிய கிறிஸ்தவை விருதையாக பற்றி கொண்டிருந்தாரே. நாங்கள் பெற்றுக்கொண்ட மறைபொருள்கள் எங்களில் உமது அன்பு நிலை கொண்டிருக்க செய்வனவாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் பிள்ளைகளாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.